காஃபி லவர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சம்மருக்கு வந்து ஹாட்டாக காஃபி வேணால் கோல்டாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காஃபி ஜெல்லி சாகோ ட்ரிங்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கடல் பாசி எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம பவுடர் பண்ண கடல் பாசியை பேனில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணனால சீக்கிரமாகவே கரைஞ்சிருச்சு. இப்போ தேவையான சுகர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து அதையும் நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி பண்ண காஃபி ஜெல்லியை நம்ம ட்ரேயில் சேர்த்துட்டு அதை கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி ஜெல்லி செட் ஆகிற டைமில் நம்ம ட்ரிங்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மில்க் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் பாயில் ஆனதும் சுகரும் காஃபி பவுடரும் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் வேணும்னா நீங்கள் வெறும் மில்க் சுகரை மட்டும் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். காஃபி ட்ரிங்க் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காஃபி ஜெல்லிலாம் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காஃபி ஜெல்லியை எடுத்து கேரட் துருகிற மாதிரி அந்த கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு ட்ரிங்க்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஜவ்வரிசியை வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதை கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா பார்க்கவே இந்த மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காஃபி ஜெல்லி, அதுக்கப்புறமா ஜவ்வரிசி, அப்புறம் துருவி வச்சுருந்த காஃபி ஜெல்லி, லாஸ்ட்டாக நம்ம சில் பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி ட்ரிங்க் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட காஃபி ஜெல்லி சாகோ ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காஃபி ஜெல்லி சாகோ ட்ரிங்க்கை இந்த சம்மருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஹிட் அண்ட் ரிச்சான ரெசிபியாக இருக்கும். உங்களோட கெஸ்ட்டுக்கு இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.